அக்கா அக்கா, சொல்லுமணி. நம்ம பேசுன மாதிரி பூஜாவுக்கும் சேவாக்குக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருவோம். சேவாக்கு வேற லீவ் வேற முடிய போகுது. அங்கே போகணுமில்ல, நீ அங்கே போயிட்டோம்னா நீ வர்றதுக்கு ஒரு 4-5 வருஷம் ஆயிரும். பிள்ளைக்கும் வயசு போய்கிட்டு இருக்குல்ல. கல்யாணத்தை முடிச்சு வச்சுட்டோம்னா 2 பேரும் டாக்டர் தானே, அங்கிட்டு போய் வேலையை பார்க்கட்டும், நம்ம வேலையை பார்ப்போம். எப்படிக்கா நான் சொல்லுது? நானே சொல்லலாம்னு இருந்த மணி, நீயே சொல்லிட்ட. நல்லதா போச்சு. நீ சொல்லல, அதுக்கு அங்கிட்டு நான் கடந்து சொல்ல வரேன். நீ என்ன இப்போ கெட்டதுக்கா சொல்லிடுவ? ஆமாம், சேவாக்கு போனால் எப்படி 2-3 வருஷத்துக்கு மேலே ஆயிரும் வர்றதுக்கு. டக்குன்னு கையோட வேலையை முடிச்சு விட்டோம்னா நம்மளும் நிம்மதியாக இருக்கலாம். பாக்கி உள்ள பிள்ளைகள் இருக்காவல்ல, அதிகாரியத்தையும் பார்க்கணும்ல. சரி, வார மாதத்தில் ஒரு நல்ல நாளை தேதியை பார்த்து குறிச்சிடுவோம். செல்வி, என்ன பேசாமல் இருக்க? எப்படி, உனக்கு சம்மதம் தானே? சொல்லுங்க மணி, நீங்கள் 2 பேரும் சொல்லல, நான் என்கிட்ட பேசிட போகிறேன். எனக்கு என்ன சம்மதம் இல்லாமல் என்ன? எனக்கெல்லாம் சம்மதம் தான். பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் பிடிச்சிருக்குல்ல, பிற நம்ம சம்மதம் என்னத்துக்கு? தேவையில்லை. அவங்களுக்கு பிடிச்சிருந்தாலே போதும். அவைய தானே ஒன்றா வாழ போகிறோம், ஏன் நம்மளே ஒன்றா வாழ போகிறோம். நல்லா இருந்தா சரி. சரி, அக்காலும் தம்பியும் பேசி ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க. என்ன மாப்பிள்ளை சேவாக்கு ஒன்றுமே பேசலையே? நான் என்னத்தை பேச அத்தை? நீங்கள் தானே பெரிய ஆள், நீங்கள் பேசி நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கிய குறுக்க நான் என்னத்தை பேச? நீங்கள் இப்படி சொன்னால் நல்லது தானே சொல்லுவிய, கெட்டதுக்காக சொல்கிற போறிய? நீங்கள் பெரியவிய என்ன முடிவு எடுத்தாலும் எங்களுக்கு அது இல்லை சம்மதம் தான். செல்வி, செல்வி, பொண்ணுக்கு என்ன போடணும், வரதட்சணை சீதனங்கள் என்னெல்லாம் வேணும், எத்தனை பவுன் நகை, எத்தனை ரூபா ரொக்கம், என்னெல்லாம் வேணும்னு நீ தானே மாமியார் பதவி, உனக்கு தானே சொல்லு. உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் போட போகிறீங்க, இதில் நான் என்ன சொல்ல போகிறேன்? இத்தனை வேணும் அத்தனை வேணும்னு. இத்தனை வேன் போட்டாலும் எனக்கா தர போகிறவ அவியலுக்கு தானே. நான் அதிலேருந்து ஒன்றும் வாங்க மாட்டோம்ல. உங்கள் பிள்ளை உங்கள் இஷ்டம், நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நீங்கள் என்ன போடுறீங்களோ போடுங்க, போடாமல் அப்படி விட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் மருமக பூஜா தானே? அப்போ நம்ம வேற எங்கிட்ட இருந்து வரல இல்லை, நம்ம வீட்டில் உள்ள ஆள் தானே. என்ன சீதனம் வரதட்சணையில் பேச வேண்டியதாச்சு. நம்ம பிள்ளைக்கு நம்ம வேணுங்கிறத போட்டுக்கிட வேண்டியதான். தேவை எனக்கு, அவ்வளோதான். நான் எனக்கு சொல்ல போகிறேன். இல்லை, மாமியார் பதவியெல்லாம் எனக்கு கிடையாது. பூஜா என்றைக்குமே நான் என் மவ மாதிரி ஆர்த்தி மாதிரி தான் நான் பார்ப்பேன். பூஜாவை மருமகளாக நான் நினைக்க மாட்டேன். என் மக மாதிரி தான் நான் அவளை நினைப்பேன். அவளுமே உன்னை மாதிரி தான் அவள் என்ன நினைக்க, அம்மா மாதிரி தான் என்னை பார்க்க. அப்படி நான் எப்படி மருமகளாக நினைக்க முடியும்? நம்ம வீட்டு பிள்ளை தானே. இதில் என்ன வேறு ஆளு மாதிரி நம்ம போய் அத்தனை லட்சம் கொடு, இத்தனை லட்சம் கொடு, அத்தனை பவுன் போடுன்னு பேச முடியுமா? வேண்டாம். இல்லை, நம்ம பிள்ளைய, நம்ம வீடு, நம்ம குடும்பம், பிள்ளை நல்லா இருந்தால் போதும். அதுதான் நமக்கு சந்தோஷம். சரி, வைகாசி 10ஆம் தேதி நல்ல நாளாக இருக்குது. எனக்கும் லீவு முடிய போகுது. வைகாசி 10 வச்சுக்கிடலாம். முகூர்த்த நேரம் 8லேருந்து 8:30 வரைக்கும் இருக்குது. எல்லாரும் 8 மணிக்கு வர சொல்லிடுவோம். நல்ல நேரம். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாளாங்கையில் எல்லாரும் பிள்ளை குட்டி எல்லாரும் குடும்பத்தோடு நல்லா கூட்டம் நல்லா கலகட்டும். அதையே வச்சிடலாம் மாப்பிள்ள. சரி மச்சான், நீங்கள் சொன்னால் அதுக்கு அப்புறம் ஒன்று இருக்க வாசியுது. நீங்கள் பெரிய ஆள், நீங்கள் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும். சரி, அந்த தேதியிலே வச்சுருவோம். எனக்கும் வேலை இருக்குது, கடைக்கு போகணும், நிறைய வேலைகள் இருக்குது. சரி, அன்னைக்கே வேலை எல்லாருமா ஆளும் பேருமா இருந்து பார்த்துடலாம். மீரா, வாங்கணுங்க பொருள்களெல்லாம், கல்யாணத்துக்கு தேவை உள்ள பொருளெல்லாம் சீக்கிரம் வாங்கிக்கோ. எனக்கு வேறு லீவு முடிய போகுது, ரொம்ப லேட் ஆகிக்கிட்டு இருக்கு. அங்கேருந்து ஃபோன் வந்துக்கிட்டு இருக்கு. போனோம் பிறகு அது வாங்கலை, கட்டில் வாங்கலை, மித்த வாங்கலை, நீங்கள் வாங்க அப்படின்னாலும் அங்கேருந்தெல்லாம் வர முடியாது டக்குன்னு. அதனால் எல்லாத்தையுமே இருக்கையில் என்னென்ன தேவையோ எல்லாத்துக்கும் லிஸ்ட்டு போட்டு போய் நாளைக்கே போய், நாளைக்கு நல்ல நாளாக இருக்குது, வேலைக்கிழமை, எல்லாருமா போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். என்ன சொல்லுத? நானே சொல்லணும்னு நினச்சேன், நீங்களே சொல்லிட்டீங்க, நல்லதாக போச்சு.
நாளைக்கு எல்லாருமா போய் எடுத்து வந்துருவோம் முத வேலையா. சட்டுப்புட்டுன்னு வேலையை முடிப்போம்.